அடியே காரொண்டு வருதடி தம்பி தான் பாரானோ சரியாண்டு ஐயா சொல்கிறாரோ இல்லாட்டி இங்கேப்பா காரொண்டு வருது பிள்ளை வருதோ சரியாண்டு அம்மா சொல்கிறாவோ இல்லாட்டி யாரும் பக்கத்து வீட்டுக்காரர் உங்கட்டி ஒரு காரொண்டு போகுது என்ன கொடுக்க போகிறாங்களோ சரியாண்டு அவங்க சொல்கிறாங்களோ யாருக்கு தெரியும் பாப்பா ஏனம் அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ வந்து உங்களால் தான் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ நான் ஏன் அப்படி என்ன நடந்துட்டு நீங்கள் வாங்கி தந்த ஆடுகள் எல்லாம் வந்து நல்ல மாதிரி நிற்கிது குட்டி போட்டுருக்குது நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம் கச்சான் போட்டிருக்கோம் அந்த கச்சானில் உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கச்சானை கொண்டு வந்து எனக்கு தர உண்மையிலே வந்து எனக்குமே கண் கலங்கிட்டேன்னு தெரியும் தானே அக்கா மேலே பாசம் எனக்கு எங்கே இருக்குன்றது நான் இங்கே இருக்குதா நான் அதை வழிகாட்டுல கண்டவாடு காய்ச்சி அண்ட் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோட்டோவுக்கும் நேர்லையும் சரியான வித்தியாசமாக இருக்கிறீங்களே சரியான வடிவாக இருக்கிறீங்களே நீங்கள் ஒருவேளை கண்ணாடிக்கு அப்படி காட்டுவோ சுற்றிலும் எங்கும் வயல்லாம் தெரியுது ஒருவேளை ஆடுகளையும் கூட்டி கொண்டாட்டி சொந்தக்கார விட்ட போட்டாங்களோ காட்டி போட்டு வருவோம்ண்டு அக்கா அனுஷாக்காண்ட வீடு அது வேறு அந்த குஞ்சனே அந்த ஆடு வச்சு கேட்ட மகள் எது ஒழுங்கை கிலோ வேணுமா அஞ்சால் அஞ்சால் என்ன ரெண்டோட சரி காரண்ட விளக்க முடிஞ்சு போட என்ன எல்லா பக்கத்தாலையும் மூடுறாங்களே என்ன செய்ய போகிறாங்க வெளியாவா பார்ப்போம் பயமா ஒரு இடக்கு எல்லா பக்கத்தாலையும் மூடுறாங்க அம்மா இல்லையா நீங்கள் அவங்களோட மகளா சரி சந்தோஷம் இது உங்களோட மகளா அதுவும் சந்தோஷம் என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ணப்பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் நான் யார் என்று தெரிகிறதா என் பேர் என்ன புரிகிறதா என்ன உடம்பு கொஞ்சம் பத்திரமே கிடக்கேன் என்ன எலும்பு எல்லாமே என்ன பிரச்சனை சாப்பிட்ற இல்லையே எங்கள் ஆட்டை பேசிட்டு இருந்தால் காலைமை சாப்பாடு இல்லை மதிய சாப்பாடு விட்டுன்னு சமைக்கலைண்ணா என்ன உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லாட்டி கவலை சந்தோஷமாக தான் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆனால் சாப்பிடாமல் இருக்கிறீங்க இருக்கும் இந்த ஆடு மாடு கதைக்குமோ ஆடுமோ பாடுமோ எதுவுமே செய்யாது அந்த ஆட்டை அப்படியே விட்டுட்டு இப்படியே குந்தி கொண்டு வேண்டியா வெயிற்கு குந்தி கொண்டு இருக்கிறான் நன்றி அம்மா எனக்கு தந்ததுக்கு எனக்கு பெருமைப்படணும் அம்மா நல்லா இருக்கணும் நீங்கள் என்னை போல பார்த்தம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் இதுதான் என்ற வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் சின்ன காந்திபுரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் என்னடா அப்போ நீ மட்டக்களப்பு போயிட்டு மறுபடியும் ஹெல்ப்பிங் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை அதுக்காண்டி செய்ய மாட்டோம் இன்னுமே இல்லை பட்டிக்குளவுக்கு நாங்கள் வந்ததுக்கான ரீசன் வந்து அனுஷனை பார்க்குறதுக்கு நேற்றைய தினம் வந்த உடனே நாங்கள் அனுஷனை வீட்டை போயிட்டு பார்த்து நேற்றைய தினம் மறுபடியுமாக வந்துட்டு அனுஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டியதாக இருந்தது ஸோ கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு மறுபடியுமாக 5 மணிக்கு போயிட்டு பார்த்துட்டு சொன்னால் நம்ம மாட்டிங்க ஓகே நான் வேணும்னு சொன்னால் அதே ஒரு வீடியோவாக போடுவேன் பாருங்கள் வந்து சரியான ஒரு பயத்தோடு வந்து தம்பி இருந்தான் ஸோ அவனோட கூட இருந்து தோள் கொடுத்து எல்லா அளவுலையும் முடிச்சுட்டு இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் வந்து சரியான டயர்டு உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் ஒரே ட்ராவலிங் அம்மாக்கள் நிற்கக்குள்ள வந்து ட்ரிங்கோ போய் கொழும்பு போய் அப்புறம் பட்டிக்குள்ள வந்து ஊரில் நிற்கக்குள்ள டெய்லி ஜெஃப்னா கிளிநொச்சி வவுனியா அப்படின்ட்டு போயிட்டு வந்து சரியான டயர்டு அப்போ பயங்கரமாக தூங்கிட்டேன் ஸோ தூங்கி எழுமினா பிறகு யோசித்தேன் ஓகே இன்றைய தினம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்றப்ப தான் ஒரு ஐடியா வந்துச்சு போன முறை அதாவது வந்து இப்போ 2 மாதத்துக்கு முன்னே நான் பட்டிக்குளவில் நிற்கிறப்ப வந்துட்டு அனுஷன் வீட்டை காலையில் நான் எழும்பி ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு போகிறேன் ரதியம்மா விட்ட ஒரு ஜீவன் இன்னும் ஒரு சின்ன பிள்ளையன் கூட்டிக்கணும் வந்து கச்சான் பேக்கோட வந்துட்டு இருக்குது சரிதானே அப்போ இது யாரா இது எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்ட்டு பார்த்தா நம்ம வீடியோ செஞ்ச ஒரு அம்மா ஒரு ஆள் அப்போ என்னையை கண்டுட்டு அளவலுக்கிட்டுட்டா ஏனம்மா அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ வந்து உங்களால் தான் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருந்தா. அப்போ நான் ஏன் அப்படி என்ன நடந்துட்டு நீங்கள் வாங்கி தந்த ஆடுகள் எல்லாம் வந்து நல்ல மாதிரி நிற்கிது, குட்டி போட்டுருக்குது, நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம், கச்சான் போட்டிருக்கோம், அந்த கச்சானில் உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கச்சானை கொண்டு வந்து எனக்கு தர உண்மையிலே வந்து எனக்குமே கண் கலங்கிட்டு. என்ன சொல்கிறது, அவங்களோட வயசு கிட்டத்தட்ட 65-70 வயசு வரும். ஆல்ரெடி வந்து அவங்களோட பிள்ளைய இழந்திருக்காங்க. ஸோ நான் பிள்ளை மாதிரி போயிட்டு அவங்களுக்கு தண்ணி இல்லாதப்போ நாங்கள் வந்துட்டு பைப்லைன் எடுத்து கொடுத்து தண்ணி கொடுத்து அவங்களுக்கான வாழ்வாதாரமாக நான் 5 ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தேன். அது போக வந்து அவங்களுக்கு செலவுக்கெல்லாம் வந்துட்டு காசு கொடுத்தேன். ஸோ வந்து என்னைய பிள்ளையை மதித்து ஓடோடி வந்தாங்க என்னையை பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் கட்டாயம் போகணுன்னா என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் வாக்கு கொடுத்தேன். ஆனால் உண்மையிலே நான் மிஸ் பண்ணிட்டேன்னு, போன முறை எனக்கு டைம் கிடைக்காதால். ஸோ இன்றைக்கி டைம் கிடைச்ச காரணத்தால் நான் இப்போ என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்கள போயிட்டு சந்திக்க போகிறேன்னு. சரி, அவங்க ஒரு இளமாக்கில் இருந்தால் ஓகே, வெரி குட், வெல் டன், வடிவாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். ஆனால் 2 பேருமே வந்து வயசு போன ஜீவன்கள். ஸோ இப்போ என்ன மாதிரி இருக்காங்கன்றது வந்து எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு விருந்தாளியாக போகும்போது, விருந்தாளின்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகும்போது வந்து கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்புன்னு இருக்கும், மகன் மாதிரி வந்தால் ஏதாச்சும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நான் போன நான் இருந்தால் நான் போன முறை வரும்போது ரதியம்மாவை விட்டு வச்சு சின்ன ஒரு கிஃப்ட் வந்து நான் கொடுத்து விட்டேன், அது வேறு பிரச்சனை. ஆனால் இன்றைய தினம் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு போகும்போது வந்து நான் கொடுக்கக்கூடிய ஒரு 2000 ஒரு 5000 கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு காணாமல் இருக்கும். சரி தானே? இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாராச்சும் ஒரு ஆளுக்கு அடித்து ஒரு சிறிய ஒரு அமௌண்ட் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் வந்து நாங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறக்கான. சரி தானே? அக்கா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே கோல் அடிப்பேன். ஆனால் நான் வந்து எடுக்க மாட்டேன். இன்றைக்குன்னு சொல்லி கோல் அடிக்க குழம்புறாவடியா சமாளிப்போம், வடிவாக இருக்கிறீங்கன்னு சொல்லி. என்னடா இப்போ ஒரே அடிப்பா, நான் அடித்தா எடுக்கிறா இல்லை. ஹலோ, என்னக்கா நீங்கள் நான் அடித்தா மட்டும் எடுக்கிறீங்க இல்லை? பார்த்தீங்களா, நீங்க சரியான பிஸியான ஆக்களா இருக்கிறீங்க, உங்களை பிடிக்கலாம் கிடக்கு. என்ன செய்யற? நாங்க தவம் இருக்க வேண்டி கிடக்க இல்லை, என்ன சொல்கிறது, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்குறேன்னா தெரியும் தானே. அக்கா மேலே பாசம் எனக்கு எங்கே இருக்குன்றது நான் இங்கே இருக்குதா, நான் அதை வழிகாட்டுல கண்டவாடு காய்ச்சி. அண்ட் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோட்டோவுக்கும் நேர்லையும் சரியான வித்தியாசமாக இருக்கிறீங்களே, சரியான வடிவாக இருக்கிறீங்களே. நீங்கள் ஒருவேளை கண்ணாடிக்கு அப்படி காட்டுதோ? அப்படி தான் போல் என்ன. 10ஆவதுக்கு கதையும் நீங்கள் நான் எதிர்பார்த்ததை விட கூட கதைக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க. ஆமாம், அதுதானே நான் எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குறேன்னா சொல்ல ஆகணும். இப்போ நான் எடுத்த அலுவல் என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அந்த போன முறை நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது, நாங்கள் பட்டிக்குளோவில் நிற்கும் போது 2 வயது போனாக்களை போய்ட்டு சந்தித்தேன். நாங்கள் தானே அந்த ஆடெல்லாம் வாங்கி கொடுத்து ஸோ அவங்கள வந்து இன்றைக்கி போயிட்டு சந்திக்க போகிறோம். அப்போ சந்திக்க போனால் எப்படின்னு சொன்னால், இப்போ வெறுங்கையோட போகிறதால இல்லை தானே. அப்போ அதால் நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு அமௌண்ட் அனுப்பினீங்க தானே. ஹலோ, ஓ, அப்போ அது இருக்கு, அவங்களுக்கு கொடுத்து விடட்டுமா? அவங்களும் கஷ்டப்பட்டவங்க தானே. உதவி தானே, யாருக்கு செய்தாலும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான். இந்த மனசு தான் சார் கடவுள். பார்த்தீங்களா, எடுத்து கேட்ட உடனே ஓம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அப்போ என்ன 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 பேரில் கொடுக்கணுமாக்கா காசு வந்து? உஷாராயிட்டீங்க. ஓகே, அப்போ உங்களோட சித்தின்னு சொல்லி அதை வந்து நாங்கள் கொடுத்துட்டு சந்தோஷமாக வாரம் வீடியோ போடுவோம், பாருங்க. மறுபடியும் சந்திப்போம். சரி தானே? காதில் ஹெட்செட்டெல்லாம் அடித்து, கழுத்தில் ஒருத்தராஜ கொட்டையெல்லாம் அடித்து சும்மா அந்த மாதிரி இருக்கிறியால் அப்புறம் கதைப்போம். எங்கே காசி இல்லையா? லண்டன்லையா? சரி, அப்போ டைம் ஆகுது, நான் போயிட்டு கொடுத்துட்டு கதைக்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். சரியா? நன்றி அக்கா, தேங்க்யூ ஸோ மச். கேட்ட உடனே ஓகே சொன்னதுக்கா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய். கவிதா சாக்கினி எல்லாரையும் கேட்டால் சொல்லுவோம். ஓகே, டோன்ட் வரி, பாய் பாய் பாய். யா, ஓகே ஓகே. என்ன சொல்கிறது, உண்மையிலேயே இதுக்கும் ஒரு தனி பவர் ஒன்று வேணும் தெரியுமா. என்னென்னு சொன்னால்,
எல்லாரும் கேட்ட உடனே எல்லாருக்கும் கொடுக்கவோம்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் வந்து கிருஷ்ணா வந்து பிள்ளையா செய்யாது அப்படி என்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதை நாங்கள் வந்து காப்பாற்றுவோம் எப்பயுமே. ஸோ நாங்கள் இப்போ சின்ன காந்திபுரத்துக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த காரில் போகிறோம். என்னடா கீச்சு கீச்சண்டு சத்தம் வர இருக்குது. முன் ரோட்டை காட்டையா இருக்கா? பெருசாக வெயில் இல்லையா? இல்லாட்டி இந்த கண்ணாடி கடோ கண்ணாடிக்கு என்ன உண்ட கண்ணாடி எங்க? அவங்களோட வீடு உனக்கு ஞாபகம் தானே? எனக்கு ஞாபகமான ஆக்கள் நிற்கிறாங்களோ தெரியாதேடாப்பா. நிற்பாங்க என்னண்டா இப்போ உண்மையிலே இப்போ நாங்கள் சும்மா போய்ட்டு இப்போ ஆல்ரெடி உதவி செஞ்சிட்டோம் இல்லையண்டு இல்லை, சும்மா போய் சந்திக்கலாம். ஆனால் வயது போன ஜீவன்கள் எல்லோ ஒரு வேளை எதையும் எதிர்பார்த்திருந்து நான் கொடுக்காமல் வரும்போது வந்து அதை எந்த ஒரு தேவைக்காண்டி பயன்படுத்தி போட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதல்ல. அது ஒரு நாளும் கூடாத செயலைனா ஏமாற்றத்தை நாங்கள் கொடுக்கக்கூடாது. அப்போ அதால் நாங்கள் டக்குன்னு கதைச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்குது. அக்காவும் அனுப்பினதும் ஓகே, ஒரு அவரேஜான அமௌண்ட்டுன்றபடியாக ஓகே. அதுவும் வந்து அக்கா அனுப்பியில் ரூபா கடை சித்தி வந்து அனுப்பியிருக்காங்க. அக்கா சொன்னால் அவங்க சொன்ன மாதிரின்னு நான் நினைக்கிறேன். அதால் அக்கா ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து உண்மையான உழைப்பாளிகளுக்கு வந்துட்டு உதவி செய்கிறதுல ஒரு நாளும் குற்றமே இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த ஐயா இந்த வயசுலேயுமே வந்து உழைச்சி தான் தன்னை மனசியை பார்த்து கொண்டிருக்காரு. ஏன்னா நாங்கள் கூட வாங்கி கொடுத்த ஆக்கள் எப்படி வச்சிருக்கணுன்றதை நாங்கள் போயிட்டு பார்ப்போம். இப்போ நான் கணக்கை கதைக்கிறத விட நேரடியாக போயிட்டு பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் தானே. அப்போ அதால் நாங்கள் நேரடியாக போயிட்டு பார்ப்போம். இப்படி ரீசெக் பண்ணுறதும் ஒரு வகையில் நல்லது தான். போன முறை ஒரு வீட்டை போயிட்டு பார்க்கும்போது எத்தனை ஆடு 23 ஆடை வாங்கி கொடுத்துனாங்க. 23 ஆட்டில் 8-10 ஆடு செத்து போயிருந்தது. அப்போ அது ஒரு கவலையான இன்சிடெண்ட். அதே மாதிரி இது என்ன மாதிரி நிற்குதுன்ட்டு பார்ப்போம். சரி தானே, அதாவது இளமாக்களுக்கு கொடுத்தது செத்து போச்சு, வயது போனவங்களுக்கு கொடுத்தது எப்படி நிற்குதுன்றக்கா போய் பார்ப்போம்மா. எவ்வளோ தெரியா வீடு போகணுமே. எனக்கு தெரியாமல் இல்லை, இந்த கண்ணாடி போட்டால் போல் கொஞ்சம் கருப்பாக காட்டுது, அவ்வளோதான் பிரச்சனை. மட்டக்களப்பு மீன்பாடும் தேன் நாடுன்றது உண்மை தான்டா. அப்போ உண்மையிலே ஒரு அழகுக்கு ஒரு நாடு தான் மட்டக்களப்பும் சரி. மட்டக்களப்பில் இருக்கிற ஆக்களும் சரி வடிவு தான். இப்போ உதாரணமாக உன்னை பாரு. என்ன யோகண்ட புரியோ என்ன எந்த இது விழுந்த வீடு அதுதான் பார்த்தேன். இல்லை பைக் கொண்டு நிற்கிது. இப்போ ஆக்கள் இல்லையண்டா இதாக போடும். மட்டக்களப்பில் எருமை மாடுகள் கூடடா. அப்போ மட்டக்களப்பு வந்து தான் நான் இவ்வளோ எருமை மாட்டை பார்த்தேன் தெரியுமா? ஓ இந்தா இருக்குது வீடு. ரைட். கடவுளே ஏசப்பா வீட்டை ஆக்கள் நிற்கணும், இல்லாட்டி பிழைச்சிடும் கட்டம். ஒரு சைட்டை விடணும். அப்புறம் அங்கே நிற்க இங்கே 2 கோம் அடிப்பாங்கட்டாப்பா. விட காணும் தானே. இதுக்கு மிஞ்சியண்டா அங்கால விழுந்து ஓடும். அடியே காரொண்டு வருதடி தம்பி தான் பாரானோ சரியாண்டு ஐயா சொல்கிறாரோ, இல்லாட்டி இங்கேப்பா காரொண்டு வருது பிள்ளை வருதோ சரியாண்டு அம்மா சொல்கிறாவோ, இல்லாட்டி யாரும் பக்கத்து வீட்டுக்காரர் உங்கட்டி ஒரு காரொண்டு போகுது என்ன கொடுக்க போகிறாங்களோ சரியாண்டு அவங்க சொல்கிறாங்களோ, யாருக்கு தெரியும். பாப்பா அம்மா என்ன திடீர்னு இந்த மாதிரி எரியுது. காரால் வெளியில் இறங்கினா அப்புறம் இங்கே பைப்லைன் எடுத்துக்காங்க அவ்வளோண்ணா. இதுதான் அடையாளம். ஸோ நாங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு தண்ணி கொடுத்துருக்கோம் சரிதானே, அதுக்கு இது அடையாளம். ஆளை போட்டு சும்மா கையாட்டும் என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன நடந்தாலும் இங்கே பார்க்குது. சரிண்ணா ஓட்டான். ஐயோ டக்குன்னு ஆல்ரெடி நிறையா போயிருக்குமே. திரும்பி வந்திருந்தா என்ன ஆட்டம் என்ன நான் கூப்பிட்ட மாதிரி நான் சமாளிச்சிருப்பேன். அடே ஜீன்ஸு பெல்ட்டு கட்டாக வந்துட்டேன் போகிறாக்குள்ள காலந்து விழுந்துரும் போட. டிஷர்ட் நல்லா இருக்கும். நீ கொஞ்சம் ஓவராக தான் சொல்லுவேன். சும்மா பப்பா ஏற்றி விட்றாங்க சும்மா இருக்கேன். நீ அம்மா கடவுளே ஆக்கள் இல்லைடாப்பா. ஆட்டையும் கொண்டு இங்கே போட்டான் அவட. இந்தா தண்ணி வந்துட்டு தேடி தேடி பார்க்கிறேன் என் காதலோவியம் வராமலே என்னாகுமோ என் ஆசை காவியம். என்னப்பா அங்கே உங்களுடைய ஆக்கள்
நீ பசியில் நிற்கிறத பார்த்தா சமைச்சு 4-5 நாள் வரும் போட விட்ட இப்போ ஆறுக்கடாப்பா கோல் அடித்து பிடிக்கிற உனக்கு உண்டு அறிவு வேலை செய்கிற மட்டும் யாரையும் தெரிஞ்சு கேட்கக்கூடிய மாதிரி போன முறை இங்கே நிற்கக்குள்ளே மகள்காரி கோல் அடிச்சு வாடப்பா இந்த முறை யாரை கொண்டு பிடிக்கிறது டக் டக் என்னப்பா காலை நக்குற அப்போ செல்ல குட்டியடா செல்ல குட்டிக்கு தார கொண்டு இல்லையேனடா காசை தந்தான் தின்னே வரேன் இல்லையே பேயாயிரு கொஞ்சம் நேரம் உங்காளி பக்கத்து வீட்டுக்காரையும் கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் அட இங்கேயும் ஜானவா இருக்கோடா ஒரு உங்கள் குரல் ஒன்று கேட்குது பார்ப்போம் அது ஆல மரத்தில் சோடி கிளியில் ஒரு கிளி பிரிஞ்சதம்மா அது சாகும் வரையில் பார்க்க முடியலை மறுபடியும் வருமா என்னடா சரி இப்போ ஆண் கிளியோ பிரிஞ்சதம்மா ஓ அத்தான் வரவே அதான் ஜோக்கடிப்பா ஆலமரம் அது இப்போ முதல் மாடு மேய்ப்பு கரெக்டாப்பா ஃபோனுகள் எங்கே வச்சு கொண்டு ஃபோனில் பார்க்கலாம் ஒரு எந்த மாடு எங்கே நிற்குதுண்டா பொறுவா அண்ணே அண்ணே வணக்கம் அண்ணே என்னடாப்பா ஐயாக்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல ஐயாக்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ இல்லாட்டி நாங்கள் வந்த நேரம் சரி இல்லையோ ஆனால் உண்டு எங்கேயாவது ஆடு மேய்ச்சோன்னு நிற்பாங்க ஆடு மேய்க்கிற இடத்துல போய் பார்த்தா அதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் மேலே ஆக்கள் வேலை செஞ்சோன்னு நிற்கக்குள்ள ஆனால் அதுக்கு காணி வழி இறங்கி எங்கிடாப்பா தேடுறது கொடும்புலி என்ன இரவிலே பகல்லையா வரும் அதுதானே பகலில் நீ நிற்கிற இங்கே புலி என்று அது கொடுபுலி என்று சொல்லுவாங்க புலி இல்லை புலி இல்லை அது மாதிரி சின்ன இது ஒன்று இருக்கு ஆடு மாதிரி ஒன்று இருக்கு அந்த என்ன இது ஓனாயன்னு சொல்லுவாங்க அப்படி ஏதோ அப்படியே அப்போ வா நாங்கள் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்போம் மக்களை தேடி தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே வாங்க வாழ்வெனக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய் ஆட்டுக்கார ஐயா. சரி அப்போ இப்போ நாங்களும் ஆக்களை தேடி இந்த பர்த்டேக்குள்ள ஒரு ரவுண்ட் ஒன்று அடிக்க போகிறோம். அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குமா. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கும் போயிருக்க மாட்டான். என்ன சொல்கிறேன், ஆடுகளை கொண்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பாட்டும் பெறுது இல்லை ஆடுகளை வச்சு. நீ எடுத்துடுவா ஆடுகளை வச்சு ஒரு பாட்டு ஒன்று. ஆடு ஆடு சரி, நீ பாட்டு எடுக்கணும்னா ஆக்களை பார்த்துண்டு வா. கடைசியில் பாட்டு எடுத்த வாடும் இல்லை, ஆக்களை பார்த்த வாடும் இல்லை, போடும். சுற்றிலும் எங்கும் வயல் தான் தெரியுது. ஒருவேளை ஆடுகளையும் கூட்டிக்கிட்டு யார்ட்டையும் சொந்தக்கார விட்ட போட்டாங்களோ, காட்டி போட்டு வருவோம்ண்டு. அதுதான் போல ஃபேமிலியாக போயிட்டாங்களோ இல்லையா. ஏன்டா இப்போ அவங்க மட்டும் தாண்டேக்க ஆடுகளுமா பாவம் தானே, ரெண்டுகிட்ட கூட்டின்னு போட்டாங்களோ. அந்த அந்த அவங்களோட அந்த அந்த அதுக்குள்ள ஒரு வீடு இருக்குல்ல, சின்னவளோ அவங்களோட பேர் என்ன, அந்த சின்னவளோ அவங்களோட குஞ்சம்மா. குஞ்சம்மாவோ. ஓ குஞ்சண்ட மகள் ரோடு அஞ்சரி எவ்வளோத்துல இருக்கு இஞ்சால பக்கம் இதெல்லாம் இஞ்சால திரும்பணும். என்ன பேர் என்ன? அனுஷா. அவருக்கு என்ன குஞ்சன்யா? குஞ்சன் குஞ்சன் ஆடு வச்சுக்கிறவங்க. ரைட், நன்றி நன்றி நன்றி. அது நல்லா சொல்கிறேன் அட்ரஸ்.
ஆள் குஞ்சன்ன்றது குஞ்சு குஞ்சன்னு மட்டும்தான் கேட்குது, வேறு ஒன்றும் கேட்கு இல்லையே. இது எதாவது போட்டால் அவர் அந்த ரோட்டில் வர சொன்னார், நம்ம இதால் அப்படி வரும் எல்லா பக்கம் ரோடு. இஞ்சாடா அந்த அவைக்கு சாமான் வாங்குறக்கு அரேஞ்ச் பண்ணி விடணும், ஞாபகம் இருக்கு. நல்ல ஒரு பேர் ஆக்களுக்கு கோவாலன்னு அவைக்கு இல்லையாடா, அங்கே அந்த அந்த தர்மம் எடுக்கிற ஆக்களுக்கு இவங்களுக்கு இது இதாலே கார் போவா ரோட்டெல்லாம் கொண்டு வரோம்டாப்பா, ஆட்ராமன் ரோட்டு இது ஆட்ராப்பா. இந்த கடவுளே எதுக்குள்ளடா இந்த ஏரியாலாம் சொன்னார். வாயில் ஒரு அம்மா இருக்கா கேட்டு பாப்பா. இது பேப்பாடியப்பா இது. அக்கா அனுஷாக்காண்ட வீடு அது வேறு அந்த குஞ்சனே அந்த ஆடு வச்சு கேட்ட மகள். ஆ எது ஒழுங்கை கிலோ வேணுமா? ஆ ஓ ஓ அது அஞ்சால் அஞ்சால் என்ன என்ன அனுஷா பேர்? சரி உனக்கு இடம் பிடிச்சிட்டியா? சரி 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 என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கணக்கு கணக்கை யோசிக்கக்கூடாது வேட்டு. காத்திருந்து இப்போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓமோமண்டு ஓட்டேன். இப்போ வீட்டை கூட்டிக்கிண்டு போயிலேன்னா நடக்கிற ஒரு ரிப்போர்ட்டர். அந்த போக்கு ரோட்டு. ஓ அது எனக்கும் தெரியுமா சொன்னது. அங்கே மிச்ச விளக்கம் தான் எது இது கார் போகிறன்ற சிக்கல். ரெண்டு வேளை சரி காரண்ட விளக்கம் முடிஞ்சு போட. அந்த பள்ளங்கள் எல்லாம் ஓகேயா? குஞ்சனே ஆடு வாங்கி கொடுத்தோம் உங்களுக்கு. பானுமே ஆடு மாடு 2 காணுமே. நில்லுங்க வாரம் இதுதானே வீடு. தெரியும் எப்படி மாட்டு படப்புறேன்ட்டு எனக்கு யாரா இது மாமோ என்னப்பா கடவுள் இந்த ரோட்டாவுமே அந்த காரை கொண்டாகணும். இந்த காரை கூட பாஞ்சு இந்த காராப்பா போய்த்து வட்ட இடம் இருக்கு. எங்கடா போயிருக்காங்க இவங்க? கண்டா ஒன்று முழாங்க அம்மா ஒரு இருந்தாலும் போய்க்குள்ள வழியில் போல. அதுக்கு தான் இப்படி குட்டிக்காரர்கள் எடுக்கிறாங்க. நாங்கள் எல்லா இடம் பிடிச்சுமே வந்தாங்க. நல்ல பாடிதாப்பா. அப்படியே இதுக்கெல்லாம் வரும் வீடு. இதை விட்டா வருங்க இந்த கூட ஏரியா வடிவா கூட இந்த வீடு. அப்படியே வர மல்லி மேய்மை போட்டாங்க. வாடி கள்ளி அனுஷாக்காண்ட வீடாதாம்மா. அனுஷாக்காண்ட ஓ அந்த குஞ்சண்ணே மகள்கிட்ட எது எதால் போகிறது? இதால் போயிடலாதா? நடந்தா போகணும். உங்களோட உழவுக்குள்ளாதா போட்டா? உங்களோட உழவுக்கால காரதில் விடையா நீ போடா. உன்னேட்டா கூப்பிட்ட வந்துட்ட பெரிய ஆள் மாதிரி கடக்கண்ணா வரா வாண்டாப்பா படி. ஓஹோ ஓடுறான்டாப்பா. அதால் போயிடலாம். நம்ம இதுக்கு மேலே காரை கொண்டு வா. கார்ப்பா நிற்காங்களாமா? அந்த அவங்க நிற்காங்களோ? நிற்காங்களா? அவர் இல்லையா அவங்க அம்மாங்க? உங்களுக்கு என்ன தெரியுமோ? அப்போ கதைக்கவும் இல்லை நட கிருஷ்ணா தம்பி. நீங்கள் ஒன்று கதைக்கணும் இல்லை. ரொம்ப கதைக்காக இருக்கீங்க. வீடியோ பிடிச்ச நிற்கிறானோட பேயா இருக்கீங்க. இங்கே நிற்கிறாங்களா அவங்க? அந்த அம்மா அப்பா நிற்காங்களா? எங்கடாப்பா இது யாராப்பா? அப்புறம் பார்த்துட்டு வர இல்லைங்களா? சரியா வீடு என்ன பூஷா கட்டுறீங்களா இல்லாட்டி கட்டிக்கனாலும் அப்படி கிடக்கும்? அப்படி கிடக்கு.
சோழி இல்லை அப்படி இறந்துட்டேன். நல்ல காரில் வந்து எங்களுக்கு முந்தி நடந்து வந்த புள்ள வந்துட்டா. அப்போ இங்கே உங்களோட மகள் தானே, அதுதான் பார்த்தேன் படிவாக இருக்காண்டு. ஆனால் உண்மையிலே பட்டிக்குள்ளே வந்தால் ஒரு தனி மரியாதை. ஏன்டா இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறா. அப்போ எங்களேன்னு அப்போ யாழ்ப்பாணத்துக்காரர் தெரியாது இல்லை, யாழ்ப்பாணத்துக்காரர் தெரிஞ்சாலும் காட்டிக்கொள்ள மாட்டான். ஐயா என்ன கலைச்சி கொண்டு வர எங்களை ரோட்டுதை படி ஓடுது. ஐயா என்ன என்ன எல்லா பக்கத்தாலையும் மூடுறாங்களே, என்ன செய்ய போகிறாங்க ஒரியாவா பார்ப்போம். ஆ பயமா ஒரு இடக்கு எல்லா பக்கத்தாலையும் ஓடுறாங்க. அம்மம்மா இல்லையா? என்ன பாறை கேட்டாலும் மாடு மேய்க்க போய்த்தாண்டா. அப்போ எங்கே பிடிக்கிறாங்களே நிற்காங்களா? கடவுளே, தெய்வத்தை கண்டவன் கிடையாது. ஒரு எங்கே ஆடு எங்கே மேய்ச்சி நிற்கிறாங்க? நாங்கள் வரோம். அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்கள கூப்பிட்டா ஆட்டோட இல்லை வரணும். இது நாங்கள் தனியாக இல்லை போகணும், பிரச்சனை இல்லை. நீங்கள் அவங்களோட மகளா? சரி, சந்தோஷம். இது உங்களோட மகளா? அதுவும் சந்தோஷம். எங்கிறாப்பா புள்ள? எங்கே எரியப்பா? காணலையோ? என்ன கொடுமடாப்பா. அந்த அரிக்காவோ, அந்த மாதிரிக்கா ஆடு குட்டி போட்ட மாதிரி. சரி நீங்கள் போங்க. நான் ஆளை காய்ச்சிட்டு வரேன். ஓ என் மனவானில் சிறகு விரிக்கும் வண்ணப்பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். நான் யார் என்று தெரிகிறதா? என் பேர் என்ன புரிகிறதா? என்ன உடம்பு கொஞ்சம் பத்திரமே கிடக்கேன். என்ன இப்போ உங்களை எங்கே எல்லாம் போய் தேடி தெரிஞ்சுட்டு வரேன். அது மீனுங்க இருக்கா? இப்போ எங்கே எல்லாம் போயிட்டு வரேன் தெரியுமா உங்கள்கிட்ட? உங்களோட வீட்டை சுற்றி உள்ள அந்த காணியெல்லாம் ரவுண்ட் அடித்து கார் வராத இந்த காட்டுக்குள்ளால் காரை கொண்டு வந்து உங்களோட மகள்கிட்ட வீட்டுக்கு வர முடியாமல் அந்த முன் வீட்டுக்காரர்கிட்ட வேலை பிரித்து தேடி திரிஞ்சு ஆக்கள் கேட்டு தான் இப்போ கடைசியாக அவங்கள்ட்ட வந்திருக்கேன். சரி தானே? குத்துங்க. உங்களோட அவருங்க அவர் தம்பியார் விதைக்கு கூட்டிட்டு போனேன். விதைக்கு வர மாட்டார். இங்கே ஆடு அடைப்பேன் நான் பயத்தில். இங்கே தானே ஆடு அடைக்கிறீங்க? எத்தனை ஆடு இப்போ நிற்குது? இந்த நிற்கிறவங்க நிற்கி எத்தனை நிற்குது? எல்லாம் 9 ஆடு நிற்கி. 9 ஆடு. நாங்கள் எத்தனை கொடுத்துருந்தாங்க? 5. உங்கள்கிட்ட ஏற்கனவே நின்றது? ஏற்கனவே 2 தான் நின்றது. அப்போ 2 குட்டி போட்டது? 2 குட்டி போட்டால் அப்புறம் இன்னொரு ஆடு குட்டி போட்டு அதான் குட்டி போட்டு 3ஆம் நேரத்துக்கு அப்படி சருகுலி ஒன்று போயிட்டு. சருகுலின்னா அந்த நாய் மாதிரி வைக்கிறது. இன்னொரு கிடா குட்டி இவ்வளோ உயரத்து, அதையும் சருகுலி ஒன்று போயிட்டு அந்த பயத்தில் 5 ஒன்று அடைக்கிற சாலில் பகலில் அங்கே. இங்கே வேற சருகுலி இங்கே இல்லை. நான் கொண்டு அங்கே பகலில் மேய்ச்சி போயிட்டு நான் இப்போ 5 வந்தது இப்படி வச்சுட்டு இருக்கேன். என்னென்னா நான் போன முறை வந்து நிற்க ரதிய மாவட்டம் நீங்கள் கச்சானம் கொண்டு என்னையை தேடி வந்து நீங்கள் ஞாபகம் இருக்குதா? ஆனால் நான் உங்கள்கிட்ட வர்றேன்னு சொல்லி போட்டு என்னால் வர முடியாமல் போயிட்டுதாம்மா. என்னால் அவசரத்தால் நான் போயிட்டேன். இன்றைக்கு உங்களை எப்படியா சந்திச்சே ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் மட்டக்களப்பில் உதவி செஞ்சு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனாலும் இந்த ஒரு 2-3 நாள் கேப்புக்குள்ளே நான் தேடி வரணும்னு நினச்சது உங்களை தானே. இல்லை நீங்கள் போன முறை உங்கள்கிட்ட இல்லாதப்போவும் ஏதோ ஒன்று என்ன கொடுக்கணும்னு வச்சு கொண்டு வந்தீங்களே, ஞாபகம் இருக்குதா? ஆரம்பத்தில் ஞாபகம் இருக்குதா? உங்களோட பிள்ளைய வந்து இறந்தேன்னு சொல்லி நீங்கள் என்னையை கட்டி பிடிச்சாலது தண்ணி இப்போ கிடைக்குதா வீட்டை? தண்ணி இங்கே காணல. தண்ணி வளவுக்கு தண்ணி வளவுக்குள்ள பாய்க்கால் வரம் கட்டு நான் வளவு கட்டுருக்கேன். 13 செலவழிச்சு பைப்பெல்லாம் போட்டாச்சு. அப்போ அம்மாக்களுக்கு தண்ணி எடுத்து தந்தது யார்? நீங்கள் அடுத்து தந்து. நாங்கள் அடுத்து தந்தோம் நாங்களேண்ணா. ஓகே. அப்போ வேறு அம்மாக்களுக்கு ஆடெல்லாம் வாங்கி கொடுத்து அம்மாக்களுக்கு சாமான் எல்லாம் வாங்கி தந்து அப்போ எங்கள் மூலமாக அம்மா ஏதோ ஒரு வகையில் இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அம்மா சந்தோஷம்.
சந்தோஷம் எனக்கு ஒரு ஆட்டுக்கால் உணக்கி தரேன். ஆட்டுக்கால் ஒன்று இணைக்கி தரணுமா? அதுக்கு எவ்வளோ வேணும்? எவ்வளவு வருதுன்னு தெரியாது. அதாவது உங்களோட அந்த சரிஞ்சிருக்கிற ஆட்டுக்காலே கொஞ்சம் நிமித்தி எடுத்து தரணும். அதெல்லாம் பிரித்து அந்த பிலாவுக்கு அங்காலெல்லாம் கட்டித்தான் நல்லா கட்டித்தந்தான் எல்லாம் ஓகே என்று சொன்னால் நாங்கள் புதுசாக ஒன்று செய்கிறேன்டா கொஞ்சம் அமௌண்ட் கூட வேணும். அது நினைக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் பிளான் பண்ணது காணுமென்று நினைக்கிறேன். என்ன ஓகே எவ்வளோ ஒரு 2000 காணுமோ? எவ்வளோ வருது? இவர் வந்தால் தான் தெரியும் நமக்கு. இவர் வந்தால் தான் தெரியும். என்ன இவர் இரவைக்கு வர மாட்டார். நாளை காலம் சின்ன நம்பர் 4 மணி பின்னே இருந்தால் பெரிய ஆனால் நான் நிற்க மாட்டேன். நான் போடுவேனே, போயிடுவேன். நான் யாழ்ப்பாணம் போயிடுவேனே. என்ன செய்வோம் அப்போ? ஒவ்வொரு என்ன எலும்பு எல்லாமே என்ன பிரச்சனை? சாப்பிட்றே இல்லையே. எங்கள் ஆட்டை பேச்சுட்டு வந்தால் காலைமை சாப்பாடு இல்லை, மதிய சாப்பாடு விட்டுன்னு சமைக்கல. நான் ஏன் ஆட்டை பின்னால் செய்கிறேன். நாய் பிடிச்சி ஆட்டு பின்னால் செய்கிறேன். ஆட்டு பின்னால் செய்யுதா? இப்போ ஆட்டால் என்ன வருமானம் பெறுதானே? ஆட்டால் ஒரு வருமானம் இல்லை நமக்கு. குட்டி போட்டால் வருமானம். குட்டி போட்டால் தான் வருமானம். அது நாங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு சொல்லித்தான் வாங்கி தந்த நாங்கள். சில விஷயங்கள் இப்படித்தானே, பேங்க்லேயும் வந்து காசு போட்ட உடனே வட்டி வராது. ஒரு 3 மாதமோ 6 மாதமோ விட்டால் தான் அந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஆடு வாங்கி தந்து இத்தனை மாதம்லாம் இருக்கும், ஒரு 4-5 மாதம் இருக்குமே இருக்குமேண்ணே. ஆனால் அது நாங்கள் வாங்கி தந்த ஆடு குட்டிகள் போட்டும் அதில் ஒன்று என்ன செய்கிறது? வாழ்க்கைண்டா குட்டியாக தான் நிற்குது. இந்தா நிற்குது பாருங்க. அதை மைக்க குட்டியாக சரி விட்டுட்டு இதை பார்த்து ஆட்டுக்குட்டி மாதிரி இல்லை, சிங்க குட்டி மாதிரி நிற்குது. அவ்வளோ வளர்ப்பு. அதில் ஒரு குட்டியை தான் சருகுலி கொண்டு போயிட்டு தானே. சரி, அப்போ வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணுமன்றது தான் எங்களோட நோக்கம் அம்மா. அப்போ போன முறை வந்து மெயினாக உங்களை காட்டி விட்டது தண்ணிக்கு இல்லாமல் சரிதானே. அதாவது குடி தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அந்த டைமில் அம்மா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அந்த வீடியோவில் பார்த்துருப்பாங்க எல்லாருமே. பார்த்து நாங்கள் தண்ணி எடுத்து கொடுத்து, பிறகு அம்மாக்களுக்கு சாப்பாட்டுக்கு சாமான் இல்லைன்னு சாப்பாடு சாமான் வாங்கி கொடுத்து, காசு கொடுத்து, பிறகு வந்து வாழ்வாதாரத்துக்கு ஆடு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்க வந்தான். உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லாட்டி கவலை? சந்தோஷமாக தான் இருக்கோம். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஆனால் சாப்பிடாம இருக்கிறீங்க. ஏன்? ஆட்டை சமைக்கல. ஆட்டோളം மேய்ச்சி நம்ம ஆட்டுக்குழம்பு சாப்பாடு கொடுத்தா தான் நமக்கு சாப்பாடு. அதுக்கு சாப்பாடு என்ன அந்த மாதிரி. அப்போ நான் இன்றைக்கு உங்களோட ஐயாவை அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரிதானே. அவரும் நின்றாரண்டா கொஞ்சம் பம்பலா 2 சிங்களத்தையும் கதைச்சி ஆளோட கொஞ்சம் முஸ்பாத்திகள் விட்டுருக்கலாம். உண்மையிலேயே நிறைய இளம் வயசு ஆக்களுக்கு அம்மா ஒரு உதாரணம் பாருங்கோ. காலமாக மதியம் சாப்பிடாம கூட இந்த ஆடு யோசித்து பாருங்கோ. ஒரு 4 பேர் நாங்கள் இருந்து ஒரு வேலையை செய்கிறோம்டா கதைப்போம், ஆடுவோம், பாடுவோம், பம்பலாக இருக்கும். இந்த ஆடு மாடு கதைக்குமோ ஆடுமோ பாடுமோ எதுவுமே செய்யாது. அந்த ஆட்டை அப்படியே விட்டுட்டு இப்படியே குந்தி கொண்டு இருக்க வேண்டிய வெயிலுக்கு குந்தி கொண்டு இருக்கிறான். அங்கே இருந்து காட்டுங்கோ என்ன மாதிரி இருந்தீங்கண்டு. இப்படியே குந்தி கொண்டு இருந்தான். இப்படியே குந்தி கொண்டு இருந்தான். இப்படியே குந்தி கொண்டு இருந்தான். ஆடு ஆடு எங்கே போகுது எங்கே வருது எங்கால போகுது எங்கால வருதுன்னு பார்க்கணுமே. நாய் விட்டு பிடிச்சிக்கிட்ட மாதிரி வாயணுமே. நாய் பிடிச்சிக்கிட்டா வாயணுமே. நாயும் பிடிக்குது ஆட்டை. பகலில் நாய், ராவில சருகுலி. இரவில் சருகுலி. 10 வயல் செய்கிறவங்கள எடுத்துக்கொண்டா இந்த படுவாங்கரையில் யானை அந்த கரைச்சல். இப்படி செண்ட புள்ளி ஒன்றை பிடிங்கி போட்டு இப்படி 1008 கரைச்சல். ஆட்டு அடி அடி இந்த பொருவார் எங்களோட சென்ன புள்ளி ஒன்று அப்படியே சாப்பிட்டு தம்பி ஹலையடா அந்த நாயம் இருக்கா தங்கச்சி ஹலையடி அந்த நாயம் அப்படியே சென்ன புள்ளியை திரி பேத்து போட்டு சென்ன புள்ளியை சரியா பேட்டியோட அதில் தப்புனப்போ எங்களோட அவர் உங்களோட வரா யானைகிட்ட இருந்தா ஓ சரியா அப்படி சென்ன புள்ளியை திரி பேக்க வெடியை கொடுத்து தெரியாது விட்டு விதைச்சி வந்தது என்னம்மா ஓடி வந்தாருன்னு. உண்மையிலே இந்த படுவாங்கரையிலேருந்து வாழ்கிற மக்கள் சரியான பாவமண்டைக்குள்ள அப்படின்டா யோசிச்சு பாருங்க. ஒரு யானையை கலைக்கிறக்காண்டி இரவில் காவல் இருக்கிறேன்னு சொன்னால் அதை விட ஒரு மன வருத்தம் வேறு ஏதாவது இருக்குதாண்டேண்ணா. எவ்வளோ கஷ்டம். இப்போ நான் எல்லாம் இங்கே இரவில் அந்த வீடியோ அப்லோட் பண்ண போகும்போது உள்ள அந்த அடிப்படையிலெல்லாம் கொட்டில்களுக்குள்ளே லாம்புகளை வெளிச்சங்களை மூட்டி போட்டு இருப்பாங்க. கேட்டால் என்ன படிக்கிறதுக்கா இல்லாட்டி பட்டம் பெறக்கா? நமக்கு கரண்ட் இல்லை, லேம்ல விளக்கு வச்சு வெளியில் சீராக போட்டுட்டா. இவங்க கரண்ட்டு கேட்டவங்க, ஆனால் இவங்களோட வீட்டுக்கு கரண்ட் எடுத்துக்கக்கூடிய நிலைமையில இல்லை. இல்லாட்டி நான் அதை எடுத்து கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் கேட்டதை செய்யலாமம்மா, ஆனால் ஆள் இல்லை. மற்றது நாங்களும் நிற்க மாட்டோமே. இது நாளைக்கு போயிடுது. நீங்கள் என்னையை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எதுவும் ஒரு காரியம் செய்யுங்க. ஒரு பாட்டு பாடுங்க. அதுவும் செய்வா. எனக்கு பாட்டு பாடிட்டு நீங்கள் போன முறை பாடினோம் அவடைவா இல்லை. நீங்கள் நாங்கள் கேட்குறோன்னு செய்ய மாட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன கேட்டால் நான் செஞ்சிடறோம் தானே. பார்த்தீங்களா? அது பிள்ளை இல்லை.
கவலையாக கிடைக்கப்ப நீங்கள் இப்போ சாப்பிடாம இருக்கிறது பக்கத்து ஒரு கடை இருந்தால் நான் அதை இதை எதுவும் வேண்டி கொண்டு வந்திருப்பேன் எனக்கு அதுவும் தெரியாது. அப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசை தந்துட்டு போகிறேன் சரிதானே, அதை நீங்கள் கொண்டு ஐயாட்ட கொடுத்து அந்த ஆட்டுக்காலை கணக்கும் நான் பார்த்தேன். நான் அதை கொஞ்சம் சரிஞ்சு போய் கிடக்கேன்டா நினைக்க அந்த 4 காலையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எடுத்தா ஓகே. ஆட்டுக்காலை சரியில்லை அப்படியே தான் பிடிக்குதானே. சரி அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் தூண் இருக்கு அவையிட்ட 25 சொல்கிறாங்க. நாங்கள் 25 எங்களுக்கு வேணாம் வைக்கிறது 13 இந்த 6000 தாங்கண்டு கேட்டாங்க அப்படி இல்லையாண்டாங்க. அப்போ நாங்கள் விட்டுட்டோம். என்னண்டு 25 6000 கட்டைங்க கட்டைக்கு தூண் கட்டைக்கு 4 கட்டை இருக்கு. 4 கட்டைக்கு கேட்டவி எவ்வளோவா? 25 ரேட்டா. 20000 25 25 25000 20 ஒரு 5 25000 கேட்குறாங்க 4 தூணுக்கா. நாங்கள் எங்களுக்கு அது சரி வரா நான் அப்படி தர மாட்டோம். 4 கட்டைக்கும் ஒரு கட்டைக்கு இந்த இது போட்டுத்தாங்க 6000 போட்டுத்தாங்க. நாங்கள் எடுக்க வேண்டாம். இதில் ஒரு கட்டை மறுக்க இருக்காண்டாரு குறைந்த மறுக்க எங்களுக்கு வேணாம் அப்படி ஒடுங்க முடியலாண்டாரு. நாங்கள் காலையில் நான் சென்று எடுக்க வேண்டாரு. சரி எனக்கு தெரியாது. நான் என்னண்டா உங்களை சந்தோஷம் செய்தி அறிய தான் வந்தேன். இருந்தாலும் வெறுங்கையோட வரக்கூடாது. அம்மா அப்பாக்குள்ளே பிள்ளை வெறுங்கையோட வரக்கூடாது தானே. 2 போட்டு ஒரு அக்காவோட கதைச்சி உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று கொண்டு வந்தேன். அதை இதில் தந்துட்டு போனால் பக்குவமாக கொண்டு போய் சேர்ப்பீங்களோ? இந்த கிளை எல்லாம் நிற்குதப்பா அவளை காட்டினாலும் சிக்கல் இல்லை ஓடுங்களா. இல்லாட்டி இப்போ வீடியோலாம் காட்டுவேன் எல்லாரையும். இல்லை திருப்பிடா வீடியோ திருப்பிடா ஒரா 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 இல்லாட்டி காட்டுவேன் இப்போ வீடியோவில். ஏதோ நாங்கள் இடக்கிட வாரோடைய அம்மாவுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்குதுன்னம்மா. பெத்த பிள்ளைகள் மாதிரியே அம்மாவோட பிள்ளை இருந்தது தான் எனக்கு சரியான கவலை. அப்படின்னாங்க இதில் 25,000 இருக்குது. சரியோ பண்ணி பாருங்க ஒருக்கா. 25 இருக்குது. சரியோ ஓகே. அப்போ இதை தந்தது யாருன்னா லண்டனில் இருக்கிற ரூபாக்காண்ட சித்தி வந்து கனடாவில் இருக்கிற, அதாவது உங்களை மாதிரி ஒரு அம்மா ஒரு ஆள் 25,000 ரூபா அனுப்பிவிட்டுவா. ஒரு கஷ்டப்படுறாங்களுக்கு கொண்டே குடும்பம் உண்டு. அப்போ இதை விட கஷ்டம் தேவையில்லை. அம்மா படுற கஷ்டத்தை நான் கண்டேன் வரும்போதே. இந்த நட்ட வெயிலத்துக்குள்ளே ஒரு அனாதை மாதிரி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தந்ததில் சந்தோஷம் தானே. உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தான். நீங்கள் இதால் போக்கு நான் வரம் கட்ட முடிச்சிருக்கேன். இதால் போக்கில் நீங்கள் ரோட்டால் போக்கு நான் வரம் கட்ட முடிச்சிருக்கேன். கொஞ்சிருக்கீங்களா? ஓகே. அப்போ அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி விடுங்கம்மா. காசு இருந்தவங்களுக்கு அவளுக்கு கோழி வணக்கம். நல்ல நன்றி அம்மா. எனக்கு தந்ததுக்கு எனக்கு பெருமைப்படணும் அம்மா. நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன போல பார்த்தம்மா நீங்கள் நல்லா இருக்கணும். இதுதான் என்ற வணக்கம். உங்களுக்கும் ஒரு வணக்கம். எனக்கு சொல்ல தேவையில்லை. பிள்ளைக்கு ஒரு நான் நன்றி சொல்லக்கூடாது. இல்லை நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். இல்லை நான் உங்களுக்கு பிள்ளை மாதிரி என்ன தங்கமைக்க இருக்கோம். சரி அப்போ ஓகே. அம்மாவை வந்து சந்தித்து ஒன் த ஸ்பாட் நாங்கள் வந்து கொடுத்த வாழ்வாதாரத்தை அம்மா என்ன மாதிரி பயன்படுத்துகிறான்றதை பார்த்து அதே இடத்துல வச்சு கேப்சர் பண்ணி அம்மாவுக்குரிய ஒரு சின்ன உதவியும் கொடுத்துட்டேன். இதை பயன்படுத்தியனே அந்த ஆட்டுக்காலையை கொஞ்சம் நிமித்தி ஷேப் பண்ணி போட்டு உங்களோட தொழிலை தொடர்ந்து செய்யுங்க. சரியோ? அப்போ நான் போட்டு வரட்டேன். ஒன்றும் கொஞ்சம் யோசிக்காமல் இருக்கணும். சரியா? போய் சாப்பிடுங்கோ. மகள் வீட்டை சாப்பிடுங்களேன். மகள் வீட்டை அடைக்கிறேங்க. ஏண்டா உடம்பை கவனிக்காமல் ஆட்டை கவனித்து பிறகு வேறண்ணே பிறகு ஆட்டை பார்க்குறது. ஆட்டுக்கு திரியாட்டியும் நாய் குடிக்க போயிடும். அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வேறு நாய் குடிக்க கற்றுத்தோடு இருக்கோம். இல்லை சரி. அப்போ நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க. சரி தானே. நான் நீ சாப்பாடு வாங்குற கார் எடுத்து கொண்டு போயிட்டு வந்தேன்னா பொழுது பட்டுப்படும். மகள்கிட்ட விட்ட போய் அதை சாப்பிடுங்க. நான் போயிட்டு வரட்டேன். சந்தோஷமா? சந்தோஷம். ஓகே. அப்போ அந்த உதவியை செஞ்ச ரூபாக்காக்கும் ரூபாக்காண்ட சித்தி கனடாவில் இருக்கிற அந்த அம்மாவுக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு ரூபாக்காண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ரூபாக்காவை கதைச்சோடியா ஓகே தானே. ஸ்கூலில் இருந்தாலும் சரி எங்களோட நேர்மைக்காண்டி சொல்லுவோமே. ரூபாக்கா 212 சரி தானே. ஓகே. அப்போ நாங்கள் விளக்கிட போகிறோம். சரியா? ஓகே. இப்படா சரி. அப்போ சந்தோஷமா அப்புறம் சந்திப்போம். அடுத்த வருஷம் நான் வருவேன். வரைக்குள்ள ஆடுகளை இன்னும் பெருக்கி கவனமாக வச்சுருக்கணும். நீங்களும் சாப்பிட்டு கூப்பிட்டு உடம்பெல்லாம் அடுத்து கவனமாக சந்தோஷமாக இருக்கணும். சரியே? இப்படி இன்னும் மெலும்பாக போகக்கூடாதான். சரியே? சரியா? அப்போ நம்புற வரண்ணா. ஓகே பாய் பாய். சரி. உங்களோட ஆசீர்வாதங்கள் எங்களோட இருக்க மாட்டோம். பாகுபலியில் சொன்ன மாதிரி தான்
கட்டப்பா என்னோட இருக்கு மட்டும் என்ன கொள்றக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கையில் என்ன மாதிரி இவங்களோட ஆசீர்வாதம் என்னோட இருக்கு மட்டும் என்ன யாராலையும் ஒன்றும் செய்யலாம் என்னம்மா போயிட்டு போகணும். ஓகே பாய் சந்தோஷம் ஆட்டை பாருங்க நீங்கள் அப்புறம் சரியா ஓகே பாய் பாய்